ஹாய் ஆல். உங்களோட ஏர் ரொம்ப இச்சிங்கா இருக்கா, ட்ரை அண்ட் டேண்ட்ரஃப் ஸ்கேல்பா இருக்கா? இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஏர் பேக் சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ஆலோவேரா ஜெல் தான். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல்ல நல்லா இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடைக்கலன்னா கடையில வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட் ஏர் ஃபால்க்கும் நல்லா கேக்குங்க. எக் ஒயிட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்டுமே சூப்பரா இருக்கும் இச்சி ஸ்கேல்ப்புக்கு. இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஏர் பேக் ரெடிங்க. இது கொஞ்சம் வாட்டரியா இருக்கிறதால லைட்டா மெஸ்ஸி ஆகுங்க, பாத்துக்கோங்க. இந்த ஏர் பேக் போட்டுட்டு நான் ஹெர்பல் ஏர் வாஷ் பவுடர்ல ஏர் வாஷ் பண்ண போறேன். நீங்க மைல்ட் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால நான் சோக் பண்ணி வச்சிடுறேன் அதை ஏர் பேக்கு முன்னாடி. சோ ஏர் பேக் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் வச்சுக்கணுங்க. ட்ரை ஏர்ல வைக்க கூடாது. உங்களுக்கு ஹெர்பல் ஏர் வாஷ் பவுடர், ஹெர்பல் ஏர் ஆயில் எல்லாம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. சோ நல்லா ஆயில் வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஏர் பேக்கா இருந்தாலும் போடணுங்க. சோ ஏர் பேக்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணிடுங்க, செக்ஷன் பை செக்ஷனா. இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் நல்லா விட்டுடுங்க. 2 வீக்ஸ் இது போட்டாலே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா பன் போட்டுட்டு ஒரு ஷவர் கேப் போட்டுட்டு அப்படியே ஊறட்டும், விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்க ஏர். நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.